ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? நானும் நம்புறேங்க நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட வந்துட்டா நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிப்பாருங்க. 103ஆம் சங்கீதம் அங்கே 11-12 வசனம் இப்படி சொல்லுதுங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறதாம். ஆம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாவம் நம்முடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அவர் மன்னிக்குவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்குமோ அப்படிப்பட்ட பாவத்தை நான் செய்திருப்பேனோ, என்ன பாவமா இருக்கட்டுமே, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆகவே உங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு கர்த்தர் சுக வாழ்க்கை கொடுப்பார். பயப்படாதீங்க. சில டைம்ல கில்ட்டி கான்சியஸ் நமக்கு அதிகமா வரும். பிசாசு நமக்கு சொல்லுவான், நீ இந்த பாவம் பண்ணிட்ட, நீ இந்த தப்பு பண்ணிட்ட, உன் பாவத்தை எல்லாம் கடவுள் மன்னிக்க மாட்டார். பயப்படாதீங்க. அவர் பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் சாபங்களை நீக்கி போடுகிறவர். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை தருவார். உங்க வாழ்க்கையில பழைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். அவர் உங்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறாருங்க. அந்த ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஆகவே பயப்படாதீங்க. கிழக்குக்கும் மேற்குக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் அவருடைய கிருபை உங்களோடு இருக்குங்க. அதனால ஒண்ணும் நடக்காது. பயப்படாதீங்க, கலங்காதீங்க. God bless you. God be with you. Amen.